இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையிலான தீவிர சண்டையில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் முக்கிய மையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் இஸ்பஹான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இங்குள்ள அணுசக்தி ராணுவ தளவாடத்தில் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதல்களில் ஈரானில் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளிடையிலான மோதலில் ஈரானில் 78 பேர் உயிரிழந்ததோடு 320க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும், இஸ்ரேலில் 3 பேர் உயிரிழந்ததுடன் 170க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தால் விமான சேவை தொடர்ந்து 3வது நாளாக பாதிக்கப்பட்டது. இஸ்ரேல் வான்வெளி மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக எந்தவொரு விமானமும் இயக்கப்படவில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் மோதல் தம்மால் நிறுத்தப்பட்டது போல் ஈரான் இஸ்ரேல் இடையிலான தாக்குதலும் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே சமரச முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை நினைவில் வைத்து இந்தியா பாகிஸ்தான் தலைவர்கள் விரைவாக முடிவெடுத்தது போல ஈரான் இஸ்ரேல் தலைவர்களும் அமைதி ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். உலக அமைதிக்காக தாம் எவ்வளவோ செய்வதாகவும், ஆனால் அதற்கெல்லாம் தமக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்றும் பதிவிட்டிருக்கும் ட்ரம்ப், மக்கள் தன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடனான மோதல் காரணமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் மகன் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டது. நெதன்யாகுவின் மகன் அப்னர் நெதன்யாகு தனது தோழி அமித் யார்தேனியை நாளை திருமணம் செய்ய இருந்தார். ஆனால் இஸ்ரேலிய பணைய கைதிகள் இன்னும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் நெதன்யாகு குடும்பத்தினர் மட்டும் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பிய. இதனால் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம். டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக தஞ்சை கல்லணையிலிருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார். 2 நாள் பயணமாக தஞ்சை வந்துள்ள முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கல்லணையிலிருந்து டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் சுமார் 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தண்ணீரை திறந்து வைத்த முதல்வர் மு க ஸ்டாலின் மக்களிடம் கை குலுக்கி மனுக்களை பெற்றுக் கொண்டார். சைப்ரஸ் நாட்டிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 3 நாடுகள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி முதலில் சைப்ரஸ் சென்றுள்ளார். அங்குள்ள லர்னாகா விமான நிலையத்திற்கு சென்ற அதிபர் நிக்கோஸ் மற்றும் அதிகாரிகள் பிரதமர் மோடியை வரவேற்றனர். பிரதமரின் இப்பயணத்தில் இரு நாடுகள் இடையிலான வர்த்தகம், முதலீடு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கட்கிழமை கனடா செல்லும் பிரதமர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தொடர்ந்து 18ஆம் தேதி குரேஷியாவிற்கு செல்ல உள்ளார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவின் சில பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். மேலும் கடலோர மாவட்டங்களான ரத்னகிரி மற்றும் ராய்காட்டிற்கு கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும், பால்கர், தானே, சிந்துதுர்க், புனே, சதாரா மற்றும் கோலாப்பூர் காட் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடுத்து வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் கேப்டன் டெம்பா பவுமா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வெற்றி கோப்பையை மண்டேலா மற்றும் காந்தியிடமிருந்து பெற்றுக்கொள்வது போன்ற AI புகைப்படம் வைரலாகி வருகிறது. கருப்பின கேப்டன் டெம்பா பவுமா தலைமையிலான அணி தென்னாப்பிரிக்க அணியை ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றது.
இதனை பலரும் கொண்டாடி வரும் சூழலில் கருப்பின அடக்குமுறைகளுக்கு குரல் கொடுத்த தலைவர்கள் டெம்பா பவுமாவிற்கு கோப்பையை வழங்குவது போன்ற AI இமேஜ் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக அலைச்சறுக்கு போட்டியின் ஆடவர் பிரிவில் பிரேசிலின் யோகோ டோரோ வெற்றி பெற்றார். முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்கும் உலக அலைச்சறுக்கு லீக் சாம்பியன்ஷிப் போட்டி மொத்தம் 12 சுற்றுகளாக நடத்தப்படுகிறது. தன் 8வது சுற்று போட்டி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நடைபெற்றது. மகளிர் பிரிவில் அமெரிக்காவின் பெட்டுலி சவுரா வெற்றி பெற்றார். நடப்பு சீசனில் அவரின் 2வது வெற்றி இதுவாகும். ஆடவர் பிரிவில் பிரேசிலின் யோகோ டோரோ வெற்றி பெற்று ஒட்டுமொத்த தரவரிசையில் 2வது இடத்திற்கு முன்னேறினார். குமரி மாவட்ட மலையோர பகுதிகளில் காற்றுடன் பெய்த மழையால் ரப்பர் மரங்கள் முறிந்து விழுந்தன. ஆறுகாணி, நிரப்பு, அரகநாடு, போங்காலை, களியல் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த ரப்பர் மரங்கள் மின்கம்பிகள் மீது அடுத்தடுத்து முறிந்து விழுந்தன. இதனால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அப்பகுதிகளில் உள்ள சாலைகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. கீழே விழுந்த ரப்பர் மரங்களை மின்வாரிய ஊழியர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் திங்கட்கிழமை கனமழை முதல் மிக கனமழை வரை வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதை அடுத்து அருவியின் 3 பகுதிகளில் மட்டுமே குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் மழையால் அருவியில் நீராட சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்தே காணப்பட்டது. திருப்பரப்பு அருவி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்தது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகே கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அணை நீரில் நீராடி பரிசல் பயணம் மேற்கொண்டு மகிழ்ந்தனர். மதுரையில் பலத்த காற்று வீசியதில் உயரழுத்த மின்கம்பிகள் வீட்டு கட்டடங்கள் மீது உரசி விபத்து ஏற்பட்டது. பழங்காநத்தம் மாடக்குளம் பிரதான சாலை வழியாக பெரியார் நகர் கிழக்கு குறுக்கு தெருவில் செல்லக்கூடிய மின்கம்பிகள் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளின் மேற்கூரைகள், கட்டடங்கள் போன்றவற்றின் மீது உரசின. இதில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வெடித்து சிதறின. கட்டடங்களின் தரைத்தளங்களில் பதிக்கப்பட்டிருந்த டைல்ஸ் கற்களும் விரிசல் விட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் டவர் லைன் செல்லக்கூடிய பகுதிகளில் அனுமதியை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு நோட்டீஸ் வழங்க இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். லோ வோல்டேஜாகவே இருந்தது. அப்புறம் சரி ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இல்லை லோ வோல்டேஜ், அப்புறம் சரி பண்ணிட்டாங்க, சரியாக வந்தது. திருப்பி பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பயங்கர சத்தம் சார், ஓவர் சவுண்டு எல்லார் வீட்டுக்குமே கேட்டுது. டவர் லைன் வந்து பெரிய டவர் இருக்குது. அந்த டவர் ஒயர் வந்து எங்கள் வீட்டு மேலே அடித்து மேலே உள்ள ஒரு செவரு பாதிப்பாயிருச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள உள்ள ஃபேன் வயர் எல்லாமே எரிஞ்சிருச்சு. அதுக்கு இந்த காத்தடி காலத்தில் ஈவி கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் கேட்டு மின்வாரிய ஊழியர்கள் வந்து துரிதமாக செயல்பட்டுருக்காங்க. உண்மையிலேயே அவங்க பாராட்டணும். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் என்று பார்க்காம எல்லா இடத்துலையும், இங்கே மட்டும் இல்லை பல பகுதிகளில் வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. இன்றைக்கி பல இடங்களில் மரங்கள் விழுந்திருக்கு, வயர்கள் கட் ஆகிருக்கு, கரண்ட் போயிருக்கு, ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு நிறைய இடத்துல. ஆனால் சுற்றி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் இடையே 3வது நாளாக தாக்குதல் தொடரும் நிலையில் அது குறித்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான தீவிர சண்டையில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் முக்கிய மையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் இஸ்வாகான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள அணுசக்தி ராணுவ தளவாடத்தில் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதல்களில் ஈரானில் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையான மோதலில் ஈரானில் 78 பேர் பலியானதுடன் 320க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும், இஸ்ரேலில் 3 பேர் பலியானதுடன் 170க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தால் விமான சேவை தொடர்ந்து 3வது நாளாக பாதிக்கப்பட்டது.
இஸ்ரேல் வான்வெளி மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக எந்தவொரு விமானங்களும் இயக்கப்படவில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் மோதல் தம்மால் நிறுத்தப்பட்டது போல் ஈரான் இஸ்ரேல் இடையிலான தாக்குதலும் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே சமரச முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை நினைவில் வைத்து இந்தியா பாகிஸ்தான் தலைவர்கள் விரைவாக முடிவெடுத்தது போல ஈரான் இஸ்ரேல் தலைவர்களும் அமைதி ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். உலக அமைதிக்காக தாம் எவ்வளவோ செய்வதாகவும், ஆனால் அதற்கெல்லாம் தமக்கு அங்கீகாரம் கிடைப்பது இல்லை என பதிவிட்டுள்ள ட்ரம்ப், மக்கள் தன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்பான செய்திகளை பார்த்தோம். இனி மற்ற செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இந்திரயாணி ஆற்றுப்பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இந்திரயாணி ஆற்றுப்பாலத்திற்கு ஏராளமானோர் வருகை புரிந்தனர். இந்த நிலையில் பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் நின்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதில் சுமார் 20 பேர் வரை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. 2 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாயை நிதியுதவியாக முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் அறிவித்துள்ளார். கேரள கடலில் பற்றி எரியும் சிங்கப்பூர் கப்பலில் தீயை கட்டுப்படுத்தும் பணி 7வது நாளாக தொடர்ந்து வருகிறது. தீ பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் அதனை முழுமையாக கட்டுப்படுத்த இந்திய கடலோர காவல் படையினர் முயன்று வருகின்றனர். இதனிடையே எரியும் கப்பல் கடற்கரையை நோக்கி நகர்ந்ததன் காரணமாக அதனை கரையை விட்டு தூரமாக இழுத்துச் செல்லும் பணியை இந்திய கடற்படை கப்பல்கள் மேற்கொண்டு வருகின்றன. இந்திய கடற்கரையிலிருந்து குறைந்தது 50 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் அந்த கப்பலை வைத்திருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உத்தராகண்ட் மாநிலத்தில் கேதார்நாத் ஆலயம் அருகே ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் அதிலிருந்த 7 பேர் உயிரிழந்தனர். கேதார்நாத்திலிருந்து அருகே உள்ள குப்தகாசிக்கு செல்ல அதிகாலை நேரத்தில் புறப்பட்ட போது ஹெலிகாப்டர் வனப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இதில் பயணிகள் 5 பேரும், ஹெலிகாப்டர் ஓட்டி ஒருவரும், பணியாளர் ஒருவரும் உயிரிழந்தனர். மோசமான வானிலையால் பாதை தெரியாதது காரணமாக விபத்து நேர்ந்திருக்கலாம் என ருத்ரபிரயாக் மாவட்ட அதிகாரி தெரிவித்தார். இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஹெலிகாப்டர் விபத்து குறித்து பேச உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் டேராடூனில் அவசர கூட்டம் நடைபெற்றது. ஹெலிகாப்டர் பயணங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிப்பது உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிகிறது. ஆன்மீக யாத்திரை தலங்களும் மலைப்பாங்கான பகுதிகளும் நிறைந்த உத்தராகண்டில் ஹெலிகாப்டர்கள் போக்குவரத்திற்கு மிகவும் அவசியமானதாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 4 நாட்களில் சவரனுக்கு 3000 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் 11ஆம் தேதி முதல் சென்னையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சனிக்கிழமை கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 9320க்கும், சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 74560 ரூபாய்க்கும் விற்பனையானது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக தங்கம் விலை உயரும் போக்கு நீடிக்கும் என்று வர்த்தக நிபுணர்கள் கூறுகின்றனர்.